ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் யூனிவர்சிட்டி எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூனிட்டில் 2 கொஷின் தான் கேட்பாங்க. ஆனால் நமக்கு டாபிக்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட்னு நம்ம எதையுமே ஃபில்டர் பண்ணி படிக்க முடியாது. பிக் கொஸ்டினில் வர கொஷினை நம்ம நிறைய படித்தாலே 2 மார்க்ஸை நம்ம மேக்ஸிமம் எழுதிடலாம். அதனால் 2 மார்க்ஸில் நான் சும்மா கொஷின் பேங்க் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை நான் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் க்ரீன் எல்லோ கலர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, அது க்ரீனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எல்லோ கலர் அடுத்த இம்பார்ட்டனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டும் நிறைய கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருப்பேன். அடுத்தடுத்த யூனிட்டில் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 3 or 4 கொஷின்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் மேக்ஸிமம் ஒரு 90% வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கன்ஸ்ட்ரக்டர், இதை நான் சொல்லுவேன். செகண்டு இந்த லூப்பிங் சொல்லுவேன். தேர்டு இந்த டேட்டா டைப்ஸ். அடுத்தது இந்த டிஃப்ரென்ஸு, இந்த ஆப்ரேட்டர். ஓகேவா? இதில் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்தமாரி கொஷின்லாம் 8 மார்க்கில் தான் வரும். ஓகேவா? அதே போல் கன்ஸ்ட்ரக்டார், வெறும் கன்ஸ்ட்ரக்டார்னு கேட்டால், கன்ஸ்ட்ரக்டார் டைப்ஸ் இதெல்லாம் கேட்டால் 8 மார்க்கில் தான் வரும். அப்புறம் அதோட ஓவர்லோடிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து கேட்டால் வேணால் 16 மார்க்கில் வரும். லூப்பிங் மேக்ஸிமம் 12 மார்க் ஆர் 16 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. டேட்டா டைப்ஸு 10 மார்க் ஆர் 12 மார்க். ஆப்ரேட்டர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது வேணால் 16 மார்க்கில் கேட்கலாம். இது இல்லாமல் ஊப்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குல்ல, கிளாஸ், ஆப்ஜெக்ட், பாலிமார்சம், அந்த மாதிரி கொஷினும் 10 மார்க் ஆர் 12 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இதுவும் 10 மார்க் ஆர் 16 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் நிறையா இருக்குது. இது இல்லாமல் கீழே 8, 9, 10 போட்டிருக்கேன்ல, இதெல்லாம் கூட கேட்கலாம். ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. இதெல்லாம் கேட்கலாம். ஆனால் யூனிவர்சிட்டி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டார் தான் ரிப்பீட்டடாக நிறையா செமஸ்டரில் வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக டிஸ்கஸ் பண்ணியிருக்க 5 கொஷினும் அடுத்ததாக இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ யூனிட் 1 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் யூனிட் 2ல் எது இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். இப்போ யூனிட் 2ல் பார்ட் பி வந்து பாருங்கள், கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சா. ஃபஸ்ட் யூனிட் அளவுக்கு நான் ரொம்ப சூஸ் பண்ணல, இதில் கம்மியாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் தான். அடுத்தது இந்த பேக்கேஜ். இது ரெண்டுத்தில் ஏதாவது கேட்கலைன்னா மேக்ஸிமம் செமஸ்டர் கொஷின்ஸில் இது ரெண்டுமே ரிப்பீட்டடாக வருது எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே. இது ரெண்டுத்தில் எதுவும் வரலைன்னா தேர்ட் ஆப்ஷனாக இது இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது 4th ஆப்ஷனாக இருக்கலாம், இது 5th ஆப்ஷனாக இருக்கலாம். ஓகேவா? இது எதுவுமே வரலைன்னா இந்த லாஸ்ட் 2 வச்சுக்கலாம். இதில் இன்ஹெரிட்டன்ஸ் டைப்ஸு கண்டிப்பாக இது 16 மார்க்காகவே கேட்கலாம். இது ஏன்னா அது பெரிய கொஷினாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இது 16 மார்க்காக கேட்கலாம். வெறும் பேக்கேஜோட ஸ்டெப்ஸ் மட்டும் கேட்டால் 8 மார்க்கில் கேட்கலாம். யூசர் டிஃபைன் பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது கேட்டால் 8 மார்க்காக கேட்கலாம். மேக்ஸிமம் ஸ்ப்ளிட்டப்பில் கூட கேட்கலாம், அடிஷ்னலாக ஒரு ப்ரோக்ராம் கொஷினாக கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் செஞ்சுருப்போம்ல, ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஷேப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்தமாரி கொஷின்ஸு ப்ரோக்ராமாக கூட கேட்கலாம். அப்படி இல்லைனா இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட கேட்கலாம். இந்த ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங் டிஃப்ரென்ஸ்லாம் ஒரு 8 மார்க்கில் தான் வரும். ஓகேவா? ஸோ யூனிட் 2 ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கண்டென்ட்டு கொஞ்சம் கம்மி தான். இப்போ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்ட் பியில் யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஷின்ஸ்லாமும் ஆட் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்கிறது அந்த க்ரீன் அண்டு எல்லோவில் உள்ளது. க்ரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லோ வந்து அதுக்கு அடுத்தபடியாக இம்பார்ட்டன்ட். இதில் கான்செப்டைஸ் சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக எக்ஸெப்ஷன் இல்லாமல் கொஷின் பேப்பர் இருக்காது. இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இந்த ட்ரை, கேட்ச், ஃபைனலி இந்தமாரி எதாவது மென்ஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவோம். அப்படி இல்லைனா எக்ஸெப்ஷன் கேட்டாலே நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். மல்டிபிள் கேட்ச் பிளாக்கு, நெஸ்டட் ட்ரை பிளாக்கு, அப்புறம் இதை மட்டும் கூட கேட்கலாம் 8 மார்க்கில், யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன். அப்போ எக்ஸெப்ஷன்னா இதெல்லாம் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி படிச்சிடணும். இது ஒரு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். செகண்டு கேட்டிங்கன்னா இந்த த்ரெட்டு சம்மந்தமாக எது வேணாலும் வரலாம். லைஃப் சைக்கிள் ஆஃப் த்ரெட் வரலாம், 2 ways ஆஃப் த்ரெட் க்ரியேஷன், இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன்,
ஆர் த்ரெட் சிங்க்ரனைசேஷன். சிங்க்ரனைசேஷன் பிளாக் ஆர் மெத்தட்னு இருக்கும்ல. ஸோ த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் இது 4மே தெரிஞ்சிருக்கணும். இது 4த்தில் ஏதாவது கேட்கலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா இந்த த்ரெட் க்ரியேஷன் செகண்டாக சொல்லலாம். அடுத்தது இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் த்ரெட் கேட்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சிங்க்ரனைசேஷன் கேட்கலாம். லாஸ்ட்டாக வேணால் இந்த இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன் இதை படிச்சுக்கோலாம். இதுக்கப்புறம் எது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலான்னா இந்த ரேப்பர் கிளாஸஸ் கேட்கலாம், இல்லைனா டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்ட் பியில் யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் நான் க்ரீன் அண்ட் எல்லோவில் என்ன மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதில் வந்துட்டு ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரீட் ரைட் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் ஆப்ரேஷன், அது வந்து கேரக்டர் ஸ்ட்ரீமோ இல்லை பைட் ஸ்ட்ரீமோ யூஸ் பண்ணியோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ரேஷன், ரீட்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ண தெரியணும், ரைட்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ண தெரியணும். அது கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைலோட கண்டென்ட்டை இன்னொரு ஃபைலில் காப்பி பண்ணுறது, இந்த மாதிரி கேட்கலாம். இதெல்லாம் 8 மார்க்கில் தான் வரும். இந்த ஜென்ரிக் கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குல்ல, இது வேணால் 16 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 12 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, இது வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேர்ட் அடுத்தபடியாக இந்த ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ்ன்னு இருக்குல்ல, இதுதான் தேர்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் மட்டும் கேட்க மாட்டான், அதில் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிளோட கேட்பான் டீட்டெயிலாக. இதுக்கப்புறம் இது 3 தான் டாப் 3 இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் இது கேட்கலான்னா இந்த கன்சோல் ரீடிங் ரைட்டிங் கேட்கலாம், பவுண்டட் ஜென்ரிக்னால் கேட்கலாம். அப்புறம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கேட்கலாம். இப்போ முன்னாடி இருக்குல்ல, ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கான், இந்தமாரி 2 ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணு, இந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்கான். இந்தமாரி ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது கேட்கலாம். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்ட் பி கொஷினில் இது இம்பார்ட்டன்னா ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லிங், அடுத்தது இந்த டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த டைப்ஸ் ஆஃப் லேஅவுட்ஸ் இருக்குல்ல, ஹரிசாண்டல் பாக்ஸ், வெர்டிக்கல் பாக்ஸ், நிறையா லேஅவுட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. கிரிட் பெயினு, ஆங்கர் பெயின், அந்தமாரி நிறையா பெயின்ஸ் பார்த்துருக்கோம்ல. அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு கொஷின் கேட்கலாம். இல்லைன்னா இந்தமாரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு ஒன்று நம்ம தியரியில் பார்த்துருக்கோம்ல, இந்தமாரி எல்லா கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணியும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், இது வந்துட்டு 3வது. ஓகேவா? இதை விட்டால் இந்த லைஃப் சைக்கிள், இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா எஃபெக்ட்ஸ் அப்ளிகேஷன் இதெல்லாம் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் வந்துட்டு நமக்கு ரொம்பவே கம்மியான கொஷின்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் சிலபஸ் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம கெஸ் பண்ணி ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது இல்லாமலும் எது வேணாலும் கேட்கலாம். ஆனால் இதில் ஒரு 90% வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. மேக்ஸிமம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதர் கொஷின்ஸையும் கொஞ்சம் பார்த்து வைங்க. இதில் ப்ரீவியஸ் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் தான் கேட்குறான். சேம் கொஷின் ரொம்பவே ரிப்பீட் ஆகிறது கொஞ்சம் கம்மி தான். அதனால் எது வேணாலும் கேட்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் மென்ஷன் பண்ணியிருக்க கொஷின்ஸ்லாம் வரும்னு நம்புவோம். எக்ஸாமில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லோரும் நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.